வைத்தியசாலைக்கு வந்தா பிடிச்ச எத்தனை அப்புறம் என்ன ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் என்ன திருப்பி வந்து இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஒரு டிஜிஹெச்சா மாத்தி ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலை 100 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி நான் மாத்தி ஆபரேஷன் தியேட்டர் ரன் பண்ணி இதை செய்வேன். நான் சாகிறதுக்கு தான் செய்வேன். வேணுமெண்டா வீடியோவை சேவ் பண்ணி வைக்கோ. தேங்க்யூ ஸோ மச். முடியாத ஒரு சில மருத்துவர்கள் தான் இதுக்கான இன்ஃபுளுன்ஸை கொடுத்து அவரை தூக்குறது யூனியன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினார். அவர் வந்த கொஞ்ச நாள்லயே ஹாஸ்பிட்டலுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமா கூடி இருக்கிறது. அதாவது ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டல் கடவுள்னு சொல்லிடுறாங்க. அவர் எல்லாரும் கடவுள் முன்னுக்கு சிலை வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போய்தான் இந்த கடிதத்துக்கு அப்பயும் வந்த பிறகு இவ்வளவு ஆக்கள் எல்லாம் செட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி தங்களுக்கு ஒரு இது ஒரு மருத்துவ மாபியா வந்து உங்களுக்கு வடிவா தெரியும். நான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த தினங்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வரும் நிலையில் நேற்று ஜூலை 6ஆம் தேதி கடற்தொழில் அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான டாக்டர் தேவானந்தா வைத்தியசாலைக்கு சென்று வைத்திய அத்தியட்சகருடன் வைத்தியசாலை நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக டாக்டர் தேவானந்தா வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டனர். இந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டதன் காரணம் என்ன, வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன என்பதை இந்த காணொலியூடாக அறிந்து கொள்வோம். வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வைத்தியசாலை இருந்தபடியே பேசி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதில் வைத்தியசாலையில் நடக்கும் ஊழல்கள், வைத்தியசாலையில் மேம்பட்ட வைத்திய சேவைகளின்மை, நோயாளர்கள் படும் அவஸ்தை மற்றும் தான் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்த கொஞ்ச நாட்களில் சில முன்னேற்ற செயற்பாடுகளை மேம்படுத்தியதாக கூறியிருந்தார். மேலும் இதன்போது வைத்தியசாலை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக வைத்தியசாலையை இவ்வாறானதொரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும், வைத்தியர்களுடைய பணி புறக்கணிப்பு காரணமாக கடந்த 24 மணித்தியாலயங்களாக தனி ஒரு வைத்தியராக நின்று வைத்தியசாலையை இயங்க வைத்து நோயாளர்களை காப்பாற்றி வந்ததாக வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்திருந்தார். இதனைவிட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயங்க வைக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் ஆளணி காணப்படுவதாக வைத்திய அத்தியட்சகர் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாக கூறியிருந்தார். எனவே இந்த பிரச்சினை தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியசாலை விட்டு விலக வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பு வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மதிப்புக்குரிய வைத்தியர் பாலிதம் மகிபால, மதிப்புக்குரிய வைத்தியர் சுனில் மற்றும் மதிப்புக்குரிய வைத்தியர் பனாபெட்ரி ஆகியோரின் கடிதம் வராமல் மற்றும் இந்த வைத்தியசாலையை தரமான ஒரு வைத்தியசாலையாக மாற்றாமல் நான் இந்த வைத்தியசாலையை விட்டு போக மாட்டேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு வைத்தியர் ரஜு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. இதேவேளை மற்றொரு பக்கம் இவ்வாறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். அர்ச்சனா அவர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர். இவருடைய செயற்பாடுகள் சில வைத்தியர்கள் இடையேயும் வைத்தியசாலை இடையேயும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. வைத்தியசாலை செயற்பாடுகள் நன்றாகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த வைத்தியர்கள் தொடங்கிய சில செயற்பாடுகளை தான் செய்ததாக கூறுகின்றார். மேலும் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் என தெரிவித்துள்ளார்கள். இது இவ்வாறு இருக்கையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்க வைத்தியர்கள் சிலர் புதிதாக பதவியேற்ற பொறுப்பு வைத்தியர் அர்ச்சனா மீது தாக்குதல் நடத்தியதாக முறைப்பாடு பதிவு செய்துள்ளமை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என வடமாகாண சுகாதார பணிப்பாளர் பிபிஎஸ்டி பத்ரனவிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. வைத்தியர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். மேலும் வைத்தியர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை இடைநிறுத்தும் ஏற்பாடுகள் ஏதேனும் இடம்பெற்றதா என கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு பதில் கூறாமல் மத்தியிலிருந்து விசாரணை குழு குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார்.
இதேவேளை நேற்று நடந்த இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வைத்தியசாலை சேவைகள் வழமை போல் செயற்படாவிட்டால் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் இவ்வாறான சம்பவங்களால் பாதிக்கப்படுவது அப்பாவி நோயாளிகள்தான். பெரியவர்கள், குழந்தைகள் என எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள். வைத்தியசாலையையும் வைத்தியர்களையும் கடவுளாக நினைத்து எத்தனை நோயாளிகள் நாடி வருகின்றனர் தங்கள் நோய்கள் குணமாகும் என்று. எனவே வைத்தியசாலை அதிகாரிகள், அதனுடன் தொடர்புடையவர்கள் மக்கள் மேல் அக்கறை கொள்ள வேண்டும், அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு செயற்பட வேண்டும் என்பதே எல்லோரது பொதுவான வேண்டுகோளாக இருக்கின்றது. அதுக்கடுத்துதான் வந்து அவசரமான பேசுறதா ஓடியா நான் சைன் பண்றேன். அந்த நியாயத்துல 2 பேரும் சரி, எனக்கு இந்த ஸ்ரீலங்கால வேலையில விருப்பமே இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. உங்களோட பாதுகாப்பு இனி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்து சென்றால் அந்த போலீஸ் பொறுப்பெடுக்கணும். அது சரி இல்ல, மினிஸ்ட்ரி எல்லாம் கதைச்சிருக்கு. டாக்டர் ரஜீவன் சொல்லி எல்லாரும் ஒரு நாளைக்கு மிஸ் இருக்கட்டுமே. நாங்க கஷ்டப்பட்டு 110 பேர் எக்ஸாம் எடுக்க படிச்சு 4வது ரேங்க் வந்தால் நான் எனக்கு இப்போ நான் போறேன்டா கூட அங்க தெற்கு பக்கம் பான்னு சொல்லி கூப்பிடும். அங்க நிம்மதியா வேலை செய்யலாம். இப்படியான ஊத்தவாளி அக்கலங்க இல்லை. அதெல்லாம் சொல்றேன். டாக்டர்ஸ் என்ற பேர்ல எல்லாருமே டாக்டர் சரியான ஆக்கள் இல்ல. இங்க ஒரு 1-2 பேர் டாக்டர்ஸ் என்ற பேர்ல ஏதோ தவறுதலா எக்ஸாம் போய் அடிப்பேன். நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க, அவங்களுக்கு அடிக்கிறோமோ அடிக்கலாம். அடிச்சா பிறகும் அந்த போனை பறிச்சு கொண்டு போய் பொக்கல்ல இருந்த 2,75,000 ரூபாய் காசையும் பறிச்சு கொண்டு போய் போனை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா நிலத்துல இருந்தாரு. நான் போனை கேட்க இங்க ஃபுல்லா தெரியல. ஆனா காசு நிலத்துல போன் எடுத்தா நீங்க யாருன்னு கேட்டு தானே கொடுப்பீங்க. போலீஸ்ல கொடுப்பீங்களா? இவர் அடிச்சு பறிச்ச வீடியோ இந்த போட்டோ இதுல போட்டிருக்கேன். வீடியோ இதை விட நான் என்ன சொல்றேன், இதுதான் உண்மை. ரைட், கூட வீடியோ வைத்தியசாலையை நாங்கள் நல்ல ஒரு வைத்தியசாலையை சேவைக்கு எங்களை மக்களை சேவையாற்றோம்னா நாங்க விரும்புவதற்கு வேறு எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. உங்களுக்கு வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் VPSP பத்திரண்ணா அவர்களால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தற்போது நிலவுகின்ற அந்த நெருக்கடியான சூழ்நிலை சம்பந்தப்பட்ட அவரால் தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்தை நான் தமிழிலே இங்கே கூறுகின்றேன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே தற்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே நோயாளர்களுக்கான சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. அந்த வைத்தியசாலையிலே வைத்திய நிபுணர்கள், வைத்திய அதிகாரிகள் தற்போது பணிப்புறக்கணிப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களால் தற்போதைய வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் R. அச்சுதன் அவர்கள் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் R. அச்சுதன் அவர்கள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி மத்திய சுகாதார அமைச்சினாலே இந்த வைத்திய அத்தியட்சகர்களின் கடமையை மேற்பார்வை செய்வதற்காக இங்கே நியமிக்கப்பட்டிருந்தார். உண்மையிலே அதுவரை அந்த வைத்தியசாலையிலே நான் 2 முறை பல தடவைகள் அந்த வைத்தியசாலைகளுக்கு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரோடு சென்று பார்வையிட்டிருக்கின்றேன். அந்த வைத்தியசாலை குழாமினர், வைத்தியசாலை பணியாளர்கள் மிக சிறப்பான சேவையை அந்த பிரதேச மக்களுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வைத்தியசாலையிலே பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, பல புதிய பிரிவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, பல அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்காலத்திலே பல பிரிவுகள் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அவர்கள் நிறைய விடயங்களை அந்த பணியாளர்கள் மிக திறம்பட சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே துரதிர்ஷ்டவசமாக தற்போது நியமிக்கப்பட்ட புதிய வைத்திய அத்தியட்சகர் அவர்களின் நியமனத்திற்கு பின்னர் அவரது நடத்தைகள், குறிப்பாக அங்கே இருக்கின்ற பணியாளர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் நடந்து கொள்கின்ற விடயம் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் இங்கே எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன. 2 நாட்களுக்கு முதல் அந்த வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய அதிகாரிகளும் வந்து என்னை இங்கே சந்தித்திருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றிய கூடியதாக அந்த சூழல் உகந்ததாக இல்லை என்று எனக்கு தெரிவித்திருந்தார்கள். எனவே தாங்கள் அங்கே பணியாற்றுவதற்கான ஒரு உகந்த சூழலை ஏற்படுத்தி தருமாறு என்னை கேட்டிருந்தார்கள்.
எனவே இந்த விடயத்தை நான் மாகாண மட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் மத்திய சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த விடயத்தை அவர்களது கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருந்தேன். அவர்களால் எனக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இவர்களால் தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடுகள் சம்பந்தமாக ஒரு விசாரணையை மத்திய சுகாதார அமைச்சினாலே முன்னெடுக்கப்படும் என்றும், அந்த விசாரணைகள் முடியும் வரை தற்போதைய வைத்திய அத்தியட்சகரை தற்காலிகமாக இந்த மாகாண பணிமனைக்கு இடமாற்றம் செய்வதென்றும், இந்த பிரச்சனை இந்த நெருக்கடி நிலை தீரும் வரைக்கும் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை அங்கே வைத்திய அத்தியட்சராக நியமிக்கும்படியும் எனக்கு ஆலோசனையும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே நான் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை டாக்டர் ரஜீவ் அவர்களை அந்த வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக நான் நியமித்திருந்தேன். அவரது கடமையை பொறுப்பெடுப்பதற்காக நான் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் 2 தடவைகள் நான் அங்கே சென்றிருந்தேன். உண்மையிலே அந்த வைத்திய அதிகாரிக்கும் புதிய வைத்திய அத்தியட்சருக்கு இந்த பொறுப்பை வழங்குவதற்காக. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2 தடவைகளிலும் தற்போது அங்கே இருக்கின்ற வைத்திய அத்தியட்சகர் அவரை தனது கடமையை பொறுப்பேற்பதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே எனது கடமையை நான் செய்ய விடாது தடுத்தமைக்காக நான் அதற்குரிய முறைப்பாடை நான் இப்போது செய்திருக்கின்றேன். எங்களுடைய நோக்கம் யாரையும் குற்றச்சாட்டுவதல்ல. உண்மையிலே ஒரு விசாரணை, இதில் யார் சரி யார் பிழை என்று நான் இங்கே கூற விரும்பவில்லை. உண்மையிலே இந்த ஒரு விசாரணை முடிந்த பின்னர் தான் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும், யார் சரி யார் பிழை என்று. ஆனால் எங்களுடைய தற்போதுள்ள நோக்கம் அந்த வைத்தியசாலையை ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அங்கே சேவைகள் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு முன்னெடுத்திருந்தோம். தற்போது மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து அந்த விசாரணை குழு வந்து தங்களுடைய விசாரணைகளை இன்று ஆரம்பித்திருக்கின்றது. எனவே எங்களுடைய நோக்கம் நோயாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த நோயாளர்களுக்கு வளமையான சேவை திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.